வணக்கம். ஆரோக்கியமான உணவுகளை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் எப்படி நம்ம வீட்டிலேயே ஒரு ஆரோக்கியமான உணவையும் தயாரிக்க முடியும், ஒரு ஆரோக்கியமான மருந்தையும் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய எபிசோட் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆரோக்கியமான உணவு தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான தத்துவம். 100% நம்முடைய உணவு முறையில் தான் நம்முடைய ஆரோக்கியம் அமைஞ்சிருக்கு. நம்முடைய உணவுல ஏதாவது ஒரு மாறுபாடு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நமக்கு அதற்கான சில பிரச்சனைகள் நம்ம உடம்புல வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யறது? திருவள்ளுவர் அந்த திருக்குறளை படி மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துணின் ஊறுபாடிலே உயிருக்கு. ஸோ உணவு மாறுபாடு இல்லாமல் தயாரிக்கணும். அப்பதான் அதனுடைய சத்துக்களும் நமக்கு அழியாமல் நமக்கு கிடைக்கும். அதே போல சில உணவுகள் மட்டும் இல்லாமல் உணவு தான் வீட்டில் தயாரிக்க முடியுமா அப்படின்னா சில ஆரோக்கியமான மருந்துகளையும் வீட்டில் தயாரிக்க முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நம்ம இந்தியாவில் காமனாக காணப்படுற முக்கியமான ஒரு நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமியா. அதாவது ரத்தம் நம்முடைய வால்யூம் மிக குறைவாக காணப்படுது. இது இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு நோயில் காமனாக எல்லாருடைய ப்ராக்டிஸ்லையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா நமக்கு என்னென்ன நோய்கள் வரும், நமக்கு அதனால் என்னென்ன குறிகுணங்கள் காணப்படும், இது ரொம்ப அதிகமாக நம்ம அதை பற்றியே நம்ம கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்ம எப்படி அதில் பாதிக்கப்படுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக ஒருத்தங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலில் மிக குறைவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் மிக சீக்கிரமாக வந்துடும். சீக்கிரமாக அவங்க சோர்வடைஞ்சிருவாங்க. அதே போல கர்ப்பமான பெண்களுக்கும் ஹீமோகுளோபின் அதிகமாக குறைவாக காணப்பட்டுச்சுன்னா சீக்கிரமாக அந்த குழந்தையுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை தங்காம ஒரு மிஸ்வல் ஒரு மிஸ் அபார்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படும். இதை பற்றி இந்த ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் பற்றி நம்ம அதை பற்றி பேசலாம். அதுக்கு என்ன உணவு, அதுக்கு என்ன மருந்து, வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஹீமோகுளோபின் இந்த நார்மல் லெவல் என்ன கேட்டிங்கன்னா நார்மலாக 14 இருக்கணும். நம்ம இந்தியாவில் 13.8 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் பெண்களுக்கு 12.8. ஏன்னா பெண்களுக்கு மாதம் வரக்கூடிய அந்த மாத தீட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 12.8, ஆண்களுக்கு 13.5. இதுதான் நார்மலாக எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் இருக்க வேண்டிய ரத்தத்தின் அளவு. இதில் இந்த ஹீமோகுளோபின் எதுக்காக நமக்கு உபயோகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மூச்சு எடுக்கிறோம் இல்லையா, இப்படி நம்ம எடுக்கும்போது இந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியேட்டராக இருக்கிறது தான் ஹீமோகுளோபின். இந்த ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினோட நம்ம உள்ள எடுக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஃபார்முல உடம்புல செல்ஸுக்கு எல்லாம் போகும். இந்த ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும்போது நம்ம என்னதான் மூச்சு எடுத்தாலும் இந்த ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட சேராது. எவ்வளவு ஆக்சிஜன் எடுத்தாலும் ஹீமோகுளோபின் இல்லைன்னா ஆக்சிஜன் உள்ளே சேராது. அதனாலதான் என்ன கேட்டீங்கன்னா பேஷண்ட் நோயாளிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்ச தூரம் நடந்தா கூட எங்களால் நடக்க முடியல, மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏற முடியல, ஒரு தண்ணீர் தூக்க முடியல, வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்பவுமே எங்களுக்கு தூக்கமா வருது, உடம்புல ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கு, வெயிட் கெயின் அதிகமா இருக்கும், கால் வீக்க அதிகமா இருக்கும், முகம் வீக்க அதிகமா இருக்கும். ஒரு சின்ன சிம்டம் என்ன பார்த்தீங்கன்னா அதிகாலை எந்திக்கும் போது முகம் ரொம்ப வீக்கமா இருக்கும். அதே போல கண்ணெல்லாம் எடுத்து பார்த்தீங்க, நெயில் பட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்க, நீங்க டங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெயிலா இருக்கும். இது ஒரு முக்கியமான சிம்டம். ரத்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிலோ 8, 9, சம்டைம்ஸ் 6, 5 இதெல்லாம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? சில பேர் சொல்லுவாங்க, மேடம் எங்களுக்கு இப்படி அதிகமாக எங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு, நான் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா அயன் சிரப்பையும் வாங்கி குடிச்சு பார்த்துட்டேன், அயன் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன், அயன் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம், ஆனால் 7 விட்டு ஏறவே மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்றது அப்படிம்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண, ஆக்சுவலாக நம்ம அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம், என்ன அயன் எடுத்தாலும் ஏன் ஹீமோகுளோபின் கூட மாட்டேங்குது? இதுதான் இப்போ எல்லாரோட பிரச்சனையும் அதுதான். ஏன்னா நமக்கு அனிமியா இருக்கிறது அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்களே, ஏன் உன் முகம் ஏன் அப்படி பெயிலா இருக்கு, ஏன் வெளுத்து காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், நமக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும் அப்படின்னு. சின்ன டெஸ்ட் லேப்ல போய் பார்த்தீங்கன்னா பிரிக் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு உங்களோட பிளட் வால்யூம் இவ்வளவுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு என்ன மருத்துவ முறை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ரொம்ப ஒரு சுவையான ஒரு ருசிகரமான ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் நம்ம ஃபுட்டு மூலமா எடுத்தால்தான் அது கூடும். அதாவது இயற்கை உணவுல, இயற்கையா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எதுலாம் ஹீமோகுளோபின் அதிகமா இருக்குன்னு பார்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கூடும். மார்க்கெட்ல உள்ள இன்ஜெக்ஷன் டேப்லெட் அந்த அளவுக்கு நமக்கு உபயோகமா இருக்காது. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா நம்முடைய இயற்கையாகவே நம்முடைய வயிறு, நம்முடைய ஸ்டொமக்கு
இயற்கையாவுக்கு மட்டும்தான் அப்சர்வ் ஆகும். செயற்கையா கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து மிக மிக அதாவது ஒரு 0.10 அளவு தான் அப்சர்வ் ஆகும். மற்ற எல்லா அயனுமே வந்து தேவையில்லாம மோஷன் வழியாகவும் யூரின் வழியாகவும் ஸ்வெட்டிங் வழியாக வெளியில் ஏறிடும். ஸோ அதனால வீட்டிலேயே தேவையான நம்முடைய உணவுப் பொருள்ல இருந்தே எது அயன் இருக்கோ அதை வச்சு நம்மளே தேவையான உணவையும் தயாரிச்சுக்கலாம், தேவையான மருந்தையும் தயாரிச்சுக்கலாம். இப்போ இந்த எபிசோட நான் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வீட்டில் உள்ள உணவுப் பொருளை வச்சு ஒரு அயன் சிரப் எப்படி பண்ண போறது நமக்கு செஞ்சு நம்ம காட்ட போறோம். முக்கியமா தேவையான பொருட்கள் ரெண்டு தான். ஒன்று கருவேப்பிலை. எல்லார் வீட்லையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருடைய சமையலறையிலையும் கருவேப்பிலை இருக்கும். கருவேப்பிலை தான் நம்ம சமைக்கிறோம். இந்த கருவேப்பிலை அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். அதே போல நெல்லிக்காயில உள்ள விட்டமின் சி தான் அந்த அயனை அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இல்ல சில அயன் அப்சர்வ் ஆகணும், விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நெல்லிக்காயும் கருவேப்பிலையை வச்சு ஒரு நேச்சுரா ஒரு இயற்கை முறையில் ஒரு அயன் சிரப் எப்படி வீட்டிலே தயாரிக்குங்கிறத நம்ம அதை வர பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நேச்சர் அயன் சிரப் செய்ய தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 5, கறிவேப்பிலை, தேன் தேவையான அளவு. நேச்சர் அயன் சிரப் வீட்லயே எப்படி ஹோம்மேடா அயன் சிரப் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எதுக்காக வீட்டில் அயன் சிரப் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும், வெளியிலேயே அயன் சிரப் ஒரு பாட்டில் 30 ரூபாய் கொடுத்து ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற எல்லாரோட எண்ணம் இருக்கும். அதில் இயற்கையாக சாப்பிடக்கூடிய இந்த நேச்சர் அயன் தான் நம்முடைய உடம்புல நம்முடைய ஸ்டொமக் வந்து அப்சர்வ் ஆகும். மற்ற எல்லா அயனுமே வந்து வேஸ்ட்டாக தான் போகும். செயற்கையாக உள்ள எல்லா மருந்துமே வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் ஆகாது, அப்படியே மோஷன் வழியாகவும் யூரின் வழியாகவும் வெளியில் ஏறிடும். அதனால தான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அயன் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு எடுத்தாலும் ஹீமோகுளோபின் கூடாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால நம்முடைய உணவுலயே அயன் இருக்க சில மூலிகைகள், சில உணவு எடுத்துட்டு அதுல இன்னைக்கு நம்ம வீட்லயே நம்ம ஒரு அயன் சிரப் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமா கருவேப்பிலை எல்லாருக்குமே எல்லாரும் தமிழ்நாட்டுடைய உணவுலையும் கருவேப்பிலை இருக்கும். இது முக்கியமா இந்த கருவேப்பிலையில வந்து விட்டமின் ஏ இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுல அந்த அளவுக்கு இதுல வந்து கால்சியம் இருக்கு, அந்த அளவுக்கு அயனும் காணப்படுது. கருவேப்பிலை நல்லா சாப்பிட்டா கண் நல்லா தெரியும் அப்படிங்கிற நம்ம சின்ன குழந்தைக்கே நம்ம கற்றுக் கொடுத்து நம்மளும் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் வீட்லயும் கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்காங்க. இதுல வந்து விட்டமின் ஏ மட்டும் இல்ல, இதுல வந்து கால்சியம் அதிகமா இருக்கு. இந்த கால்சியம் இருக்கிற மூலிகை கீரைகளே ஃபர்ஸ்ட் வர்றது கருவேப்பிலை, ரெண்டாவது பாலக்கீரை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதுல வந்து ரிச் அயன் அதிகமா காணப்படுது. எவ்வளவு அயன் இது காணப்படுதுன்னா, ஒரு 100 கிராம் நீங்க ஒரு கருவேப்பிலை நீங்க எடுத்தீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 மில்லி கிராம் அளவுக்கு உங்களுக்கு வந்து அயன் கிடைக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு தேவையான முக்கியமான பொருட்கள் வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். இந்த பெரிய நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் கிடையாது, முழு நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் வந்து ஆரோக்கிய கனி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதை பற்றி மக்கள் மத்தியில் இப்போ அதிகமான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பூஸ்டர். நெல்லிக்காய் சாப்பிட்றவங்களுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். சீக்கிரமாக அவங்களுக்கு எந்த நோய் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கு. விட்டமின் சியும் அதிகமாக இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு. எந்த ஒரு ஃபுட்டில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும் அந்த உணவு வந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டா ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த விட்டமின் சியை நான் ஏன் எடுத்திருக்கேன், ஏன் நெல்லிக்காய் சூஸ் பண்ணியிருக்கிறேன், கருவேப்பிலை கூட வேற எந்த மூலிகையும் எந்த உணவும் எடுத்துக்காமன்னு கேட்டேன்னா, இதுல உள்ள அயனை அப்சர்வ் பண்றதுக்கு இதுல உள்ள விட்டமின் சி ரொம்ப முக்கியம். சில உணவுப் பொருள் கொடுத்தாதான் அப்சர்வ் ஆகும், அதாவது என்ஹான்ஸ் பண்ணும். இந்த அயன் அப்சர்வ் ஆகணும் விட்டமின் சி தேவை. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கால்சியம் நிறைய எடுக்கணும். கால்சியம் எடுக்கணும்னா விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதே போல அயன் அப்சர்வ் ஆகணும்னா விட்டமின் சி தேவை. அதனாலதான் இதனுடைய சாறையும் இதனுடைய ஜூஸையும் எடுத்து இந்த 2 எக்ஸ்ட்ராக்டையும் கலந்து சிரப் பண்ணி அதில் தேனை மிக்ஸ் பண்ண போறோம். இதை நேச்சர் ஒரு ஹெர்பல் அயன் சிரப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல ஒரு நீங்க 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை சாறு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நாட்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் கருவேப்பிலை வேண்டாம். இதுல தான் பொட்டானிக்கல் யூசஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. மெடிசினல் பர்பஸா எடுக்கிறது இதுல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம் நாங்க. இதுல வந்து அதிகமான அளவுக்கு ஃபைபரும் காணப்படுது. இதுல உள்ள மெடிசினல் யூஸை பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையை விட இதுல தான் அதிகமாக காணப்படுது. அதனால நாட்டு கருவேப்பிலை, சின்ன சைஸ்ல உள்ள கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் அரைச்சி இந்த அளவுக்கு இந்த மாதிரி சாறு மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணீர் கொஞ்சமா விட்டு இது மாதிரி 1 கப் அளவுக்கு இந்த கருவேப்பிலை சாறை நான் எடுத்துருக்கிறேன். அதே போல நெல்லிக்காயும் கிரைண்ட் பண்ணி அதனுடைய சாறும் ஈக்குவல் அமௌண்ட் தான். ரெண்டையுமே ஈக்குவல் அளவு தான். ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பாயில் பண்ண விடணும். நல்லா பாயில் ஆகி அதில் உள்ள எல்லா அந்த வாட்டருடைய மாலிகுல் எல்லாமே குறைஞ்சி நல்லா அயன் ஃபார்மில் நமக்கு ஒரு சிரப் ஃபார்மில் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சிரும். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு.
இதில் உள்ள விட்டமின் சி வந்து வேஸ்டேஜ் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காயோடைய ஒரு முக்கியத்துவமான ஒரு பண்பு அதுதான். நெல்லிக்காய் வந்து இப்படியே சாப்பிட்டாலும் இது வந்து ஆக்ஷன் தான், இது சிறப்பு எடுத்தாலும் அந்த ஆக்ஷன் மாறாது. இதை காய வச்சு காஞ்ச நெல்லிக்காய், நெல்லி முள்ளிங்கிற கடையில் நெல்லி முள்ளிங்கிற பெயரில் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதனுடைய ஆக்ஷனும் அதுதான். ஸோ அதனால் மாறவே மாறாது. நெல்லிக்காய் எந்த விதத்துலையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது இதில் விட்டமின் சியும் அயனும் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்புறம் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெஸ்ட்டு இம்யூனிட்டியாகவும் இருக்கும். நல்ல ஒரு நமக்கு இம்யூன் சக்தி கொடுக்கறதா இருக்கும். அயன் ஸ்க்ரப்பாக மட்டும் இல்லை, ஒரு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்ல பாதுகாத்து கொள்ள விடுது, நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது காணப்படும். நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்க விட்டுறலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஒரு அயன் சிரப் ஃபார்மில் வந்துட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தேன் விட்டுக்க போகிறோம். சூடாகவே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு நேச்சுரல் ஹெர்பல் அயன் சிரப் கிடச்சிட்டு, இதில் ஒரு 100 ml நீங்கள் ஒரு சிரப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 daysக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ml கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு 10 ml வரைக்கும் 2 ஸ்பூன் வரைக்கும் நைட் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தான், நைட்டு கூட 1 ஸ்பூன் கொடுக்கலாம். இது வந்து ஒரு அயன் சிரப் மட்டும் இல்லை, இது ஒரு மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள ஒரு மருந்து, ஒரு உணவு தான். இதை நீங்கள் இதை ஈஸியாக ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் சாப்பிடுவாங்க. ஸோ கால்சியம் நிறைந்த, விட்டமின் ஏ நிறைந்த, விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி குழந்தைங்க அதிகமாக காணப்படும். விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து படிக்கும்போது தலைவலி அதிகமாக இருக்குமாங்க, விசன் ப்ராப்ளம் அதிகமாக காணப்படும். அவங்களுக்கெல்லாம் விட்டமின் ஏ டேப்லெட்லாம் தேடி செயற்கை முறையில் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே தேவையான விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, மேக்னீஸ் அதிகமாக இருக்குது, அயன் அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு தேவையான, தினமும் தேவையான எல்லா நியூட்ரிஷன் வேல்யூம் அதே அளவுள்ள எல்லாமே சமச்சீராக இதில் அமைஞ்சிருக்கு. ஒரு சமச்சீர், ஒரு பேலன்ஸ்டு ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஃபுட்டு, ஒரு மருந்து கூட. ஸோ நேச்சர் அயன் சிரப் ரெடியாக இருக்குது. ஒரு நேச்சர் ஹெர்பல் அயன் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியான ஒரு முறையை தான் நினைக்கிறேன் நான். நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை அதே போல் தான், ரெண்டையுமே அரைச்சி இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். தினமும் எல்லாருமே சாப்பிடலாம். 5 வயதில் இருந்து நீங்கள் 100 வயது இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டே இருக்கலாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, நைட்டு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து குறையவும் செய்யாது. அதே நேரத்தில் குறைஞ்ச ஹீமோகுளோபினும் நீங்கள் ஒரு 10 daysலேயே உங்களுடைய ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் 2 கிராம் அப்படியே கூட ஆரம்பிச்சிடும். 100% உங்களுடைய ஸ்டொமக்கில் வந்து அப்சர்வ் ஆகக்கூடியது இந்த இயற்கை அயன் மட்டும்தான். ஸோ ஒரு எளிதான ஒரு முறையில் நான் சொல்லிக் கொடுத்த இந்த அயன் சிரப்பை நீங்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அடுத்த எபிசோடில் வேறொரு ஆரோக்கியமான பற்றி நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.